ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த ப்ராடக்டை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இது ஒரு டெஸ்க்டாப் ரீசார்ஜபிள் ரீடிங் லைட்டுங்க. இந்த லைட்டினுடைய பில்டு குவாலிட்டி, லுக்கு, டிசைனு, பேட்டரி பேக்கப்பு, இந்த ப்ரைஸுக்கு இதை வாங்கலாமா, இதனுடைய பிரைட்னஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி தாங்க நாங்கள் பார்க்க போகிறோம். இந்த ப்ராடக்டை பொறுத்த வரைக்கும் பில்டு குவாலிட்டி நல்லா இருக்குங்க, ஃபினிஷிங் நல்லா இருக்குது, லுக்கிங் நல்லா இருக்குது, ஸ்டைலிஷாக இருக்குங்க. இதில் பார்த்தீங்கன்னா டைப் சி போர்ட்டு கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராடக்டை ரீசார்ஜ் பண்ணிக்கிறதுக்கு டைப் சி போர்ட்டு கொடுத்துருக்காங்க. பக்கத்தில் ஒரு இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. இதை சார்ஜ் பண்ணுறப்ப இந்த இண்டிகேட்டர் ரெட் கலரில் எரியும். சார்ஜ் ஃபுல்லாக ஆயிடுச்சுனாக்கா க்ரீன் கலரில் எரியும். இதை ஆன் பண்ணுறதுக்கு ஆஃப் பண்ணுறதுக்கு ஒரு மெயின் சுவிட்சு கொடுத்துருக்காங்க. இந்த லைட்டை பார்த்தீங்கன்னாக்கா நம்ம லேப்டாப்பு, டெஸ்க்டாப் கம்ப்யூட்டரு, மொபைல் சார்ஜரு, பவர் பேங்க்கு இதில் எதில் வேணாலும் போட்டு நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம். ஏன்னா இது சார்ஜிங் வோல்ட்டு பார்த்தீங்கன்னா 5 வோல்ட்டு தாங்க. அடுத்தது இதில் உள்ளே பார்த்தீங்கன்னாக்கா பேட்ரி 3.7 வோல்ட் லித்தியம் பேட்ரி கொடுத்துருக்காங்க. அதனுடைய கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னாக்கா 1200 mAhங்க. அடுத்தது இதை நம்ம ஒரு தடவை ரீசார்ஜ் பண்ணோம்னாக்கா 3 ஹவர்ஸ் கண்டினியூவாக எரியுதுங்க. இது ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு 4 ஹவர்ஸ் எடுத்துக்குதுங்க. நார்மல் பிரைட்னஸில் 3 ஹவர்ஸ் கண்டினியூவாக எரியுதுங்க. இதை பார்த்தீங்கன்னா 3 ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 3 ஸ்டெப்ஸை நம்ம 180 டிகிரிக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், இதை நமக்கு எந்த பொசிஷனில் தேவையோ அந்த பொசிஷனில் வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். டேபிளில் வச்சுட்டு படிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேறு ஏதாவது ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. எப்படி வேணாலும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், அட்ஜஸ்ட் பண்ணுறப்ப எந்த ஒரு ஹார்டாகவும் இல்லை, ஸ்மூத்தாக இருக்குதுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் மெயின் சுவிட்சுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு டச் கண்ட்ரோல் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம ஃபஸ்ட் டைம் டச் பண்ணோம்னாக்கா இந்த மெயின் சுவிட்சை ஆன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் டைம் டச் பண்ணோம்னாக்கா ஃபுல் பிரைட்னஸில், அதாவது 6500 லூமினஸில் எரியுதுங்க. செகண்ட் டைம் டச் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா வார்ம் ஒயிட்டில் 4500 லூமினஸில் எரியுதுங்க. தேர்ட் டைம் டச் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா கூல் ஒயிட்டும் வார்ம் ஒயிட்டும் கலந்து எரியுதுங்க. இது பார்த்தீங்கன்னாக்கா நார்மல் பிரைட்னஸ்ங்க. இது ஃபோர்த்து டைம் நம்ம டச் பண்ணோம்னாக்கா ஃபுல்லாக ஆஃப் ஆகிடுங்க. இதனுடைய மெயின் கண்ட்ரோல் இது தாங்க. இதை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம டச் பண்ணோம்னா இது ஒர்க் ஆகாது. ஓகேங்களா? பார்க்குறதுக்கு நல்லா ஸ்டைலிஷாக இருக்குதுங்க. எந்த ஒரு குறையும் சொல்கிற அளவுக்கு இல்லை ஸ்டைலெல்லாம். அதேமாரி பேட்ரி பேக்கப்லேயும் எந்த பிரச்சனையும் இல்லை. இதை நான் 1 மந்த் வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கு இங்கே ஆனரபிளாக ரிவ்யூ போடுறேன். நல்லாவே ஒர்க் ஆகுது, நல்லாவே சார்ஜ் நிற்குது, எந்த ஒரு பேக்கப் பிரச்சனையும் இல்லை. பிரைட்னஸும் நல்லாவே இருக்குதுங்க. பிரைட்னஸில் எந்த குறையும் இல்லை. இந்த ப்ராடக்டினுடைய ப்ரைஸுன்னு பார்த்தீங்கன்னாக்கா 399 ருபீஸுங்க. இது அமேசானில் சேல்ஸ் ஆகிட்டு இருக்குது. இந்த ப்ராடக்டை நீங்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகே வியூவர்ஸ், இப்போ இதை நம்ம ரீசார்ஜ் பண்ணி பார்க்கலாம். டைப் சி கேபிளுங்க இது கூட கொடுத்தது. இதை கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ இதை நம்ம பவர் பேங்க்கில் சார்ஜ் பண்ணி பார்க்கலாம். கனெக்ட் பண்ணியாச்சுங்க. பாருங்கள், ரெட் கலர் லைட்டு எரியுது பாருங்கள். இந்த இடத்துல ரெட் கலர் லைட் எரியுது பாருங்கள். இது ஃபுல் சார்ஜ் ஆனதுக்கப்புறம் க்ரீன் கலரில் இந்த லைட் எரியுங்க. இது பார்த்தீங்கன்னாக்கா 3 ஹவர்ஸில் சார்ஜ் ஆகிடும். ஓகேங்களா? சார்ஜ் ஆகிறதுலையோ வேறு எதுலையோ எந்த பிரச்சனையும் இல்லைங்க. இந்த ப்ராடக்ட்டு ஒர்த்தாக இருக்குதுங்க. ஓகே வீவர்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.